வணக்கம்ங்க. விண்வெளி அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு காலியான இடம்னு மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாதுங்க. அது எண்ணற்ற ஆற்றல் அலைகள் ஒன்று சேர்ற ஒரு இடம். நமக்கும் அந்த விண்வெளிக்கும் இடையில பெரிய கனெக்ஷன் இருக்குது. கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற கிரகங்கள் சும்மா அங்கேயே நின்றுட்டு இல்லைங்க. அவை இடைவிடாமல் மின்காந்த அலைகளையும் கதிர்வீச்சுகளையும் பிரபஞ்சத்தில் உமிழ்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த கிரகங்களோட பாதியில் ஏற்படுற ஒரு சின்ன மாற்றம் கூட பூமியோட வளிமண்டலத்தை தாண்டி இங்கே இருக்கிற நம்மளோட நரம்பு மண்டலத்தில் ஒரு மெல்லிய அதிர்வை உண்டாக்கும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்ம மூளையில் இருக்கிற நியூரான்கள் இருக்குது பாருங்கள், அது வெளியில் இருக்கிற காந்தப்புல மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்குது. இந்த ஒரு சயின்டிஃபிக் முன்னணியை வச்சு தான் இங்கே இருக்கிற மேசராசி மண்டலத்தில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி மாறப்போகுது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க நீங்கள் பிறக்கும்போதே ஒரு தனித்துவமான ஆத்ம பலத்தோடவும் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்கிற குணத்தோடவும் பிறந்திருக்கீங்க. இது ஏதோ எதர்ச்சியாக நடந்தது மட்டும் இல்லைங்க. நீங்கள் பிறக்கிறப்ப இருந்த அந்த கிரகங்களோட கதிர்வீச்சு உங்களோட ஆள் மனசில் ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை விதைச்சிருக்கு. அதனால தான் மற்றவங்கள நம்புறதை விட உங்களோட சொந்த உழைப்பு மேலேயும் திறமை மேலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய பிடிப்பு இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுன்னு நீங்கள் நினைக்கிற அந்த குணம் கூட உங்களோட எனர்ஜி லெவலில் இருக்கிற ஒரு பாசிட்டிவான பேலன்ஸை தான் காட்டுது. நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்தை லாஜிக்காக யோசிப்பீங்க, தெளிவாக பிளான் போடுவீங்க, உங்கள் இலக்கை அடையணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருப்பீங்க. இப்போ விண்வெளியில் ஒரு முக்கியமான ஃபிசிக்கல் சேஞ்ச் நடக்குதுங்க. அதுதான் குரு அப்படின்னு சொல்லப்படுற அந்த மாபெரும் கோளோட வக்கிர நிவர்த்தி. இது வெறும் ஜோதிட கணக்கு மட்டும் இல்லைங்க, பூமியில் பாயிற ஆற்றல் ஓட்டத்தில் ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தால் மேசராசிக்காரங்க உங்களுக்குள்ள டிசிஷன் மேக்கிங், அதாவது ஒரு முடிவெடுக்கிற திறமை ரொம்ப பாசிட்டிவாக மாறப்போகுது. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த காரியங்கள் எல்லாம் இப்போது ஒரு புது வேகம் எடுக்கும். தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்களை விலக்கி பிரபஞ்சத்தோட மின்காந்த அலைகள் உங்கள் மனசை தொடும்போது தேங்கி நின்ற சிக்கல்களுக்கு ஒரு லாஜிக்கான தீர்வு கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஒவ்வொரு நாளையும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு புது பாடமாக எடுத்துக்கோங்க. அந்த பாடம் நம்ம மூளையோட கெப்பாசிட்டியை அதிகப்படுத்தி சவால்களை கூட ஒரு ரிசர்ச் மாதிரி பார்க்குற சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கையில் வர சவால்களை சமாளிக்கிற மன உறுதி இப்போ உங்களுக்கு ஒரு புது லெவலில் கிடைக்க போகுதுங்க. நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருங்க. பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு ரொம்ப அவசியம். நம்ம வாழ்க்கையில் வர தடைகளை கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றங்களால் ஏற்படுற தற்காலிகமான ஒரு ஸ்பீட் பிரேக்கராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பயம் போயிட்டு ஒரு அறிவுபூர்வமான தெளிவு வந்துடும். குருவோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து வர சக்தி இல்லைங்க. அது உங்களுக்குள்ளே இருக்கிற அறிவை தூண்டிவிட்டு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வைக்கிற ஒரு லாஜிக், அவ்வளவுதான். இந்த எனர்ஜி சைக்கிள் உங்களுக்கு புது வாய்ப்புகளையும் லாங் டேர்ம் பிளான்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கி தரும். விண்வெளியில் கோள்களோட மூமெண்ட் அப்படிங்கிறது ஏதோ எதர்ச்சியாக நடக்கிறது இல்லைங்க. அது ரொம்ப துல்லியமான ஃபிசிக்ஸ் விதிப்படி நடக்கிற ஒரு பெரிய கால்குலேஷன். ஒரு கிரகம் அதோட பாதையில் நகரும்போது பூமியோட கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை மற்றும் மின்காந்த சூழலில் ஒரு ப்ரெஷரை உருவாக்குது. இது நேரடியாக நம்ம மூளையில் இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர், அதாவது நரம்பியல் கடத்திகளில் ஒரு தாக்கத்தை உண்டாக்கி நம்ம முடிவெடுக்கிற திறமையை மாற்றுது. நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம மூளையில் இருக்கிற அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் பேலன்ஸை பொறுத்து தான். கிரகங்களோட கதிர்வீச்சு மாறும்போது இந்த பேலன்ஸில் ஏற்படும் மாற்றம் தான் நம்மளை சில சமயம் தெளிவாக முடிவெடுக்க வைக்குது, சில சமயம் குழப்பத்தில் தள்ளுது. அதனால் நம்ம லைஃப்பில் சந்திக்கிற சிக்கல்கள் எல்லாம் வெறும் வெளிப்படையான விஷயம் மட்டும் இல்லை, அது நமக்குள்ளே இருக்கிற எனர்ஜி ஃப்ளோவோட வெளிப்பாடு தான். வாழ்க்கை பயணத்தில் ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. பெரிய பெரிய வெற்றியாளர்களோட ஹிஸ்டரியை பார்த்தா அது புரியும். இதையும் ஒரு சோஷியல் சயின்ஸ் பார்வையில் பார்த்தோம்னா, அனுபவம் இருக்கிற ஒருத்தரோட கைடன்ஸில் நம்ம மூளையில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியை தூண்டி தேவையில்லாத ரிஸ்கை தவிர்க்க உதவும். ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கிற சவால்களை பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு டேட்டா செட் மாதிரி பாருங்கள். காலையில் கண்ணு முழிக்கும் போதே இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு எழுந்தீங்கன்னா உங்கள் ஆள் மனசில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் செட் ஆகும். அந்த பிரபஞ்ச ஆற்றலோட ஒரு சின்ன உரையாடல் வச்சுக்கிட்டு சவால்களை ஒரு ரிசர்ச் மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி லைஃபு ரொம்ப ஸ்மூத்தாக போகுங்க. நெகட்டிவான பேச்சுக்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்களை துண்டிச்சுக்கோங்க. அது உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நெகட்டிவ் வார்த்தைகள் அப்படிங்கிறது கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கிற அலைகள் மாதிரி. அது நம்ம யோசிக்கிற சக்தியை மழுங்கடிச்சிடும். அதுக்கு பதிலாக ஒரு இலக்கையை நோக்கி லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா உங்கள் எனர்ஜி ஒரு இடத்துல ஃபோக்கஸாக இருக்கும். சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் படி பார்த்தா வர மார்ச் 17 குருவோட வக்கிர நிவர்த்தி நடக்குது. இது ஒரு பெரிய மேக்னெட்டிக் ஃபீல்டு கரெக்ஷன். இந்த காலத்தில் மேசராசிக்காரங்களோட எனர்ஜி லெவல் ஒரு பெரிய ரீஆர்கனைசேஷன், அதாவது மறுசீரமைப்பு நடக்கும். இது உங்களோட பல நாள் கடவுங்களையும் லட்சியங்களையும் நிஜமாக்க தேவையான ஒரு மொமெண்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த கிரக மாற்றத்தை வெறும் அதிர்ஷ்டம்னு மட்டும் பார்க்காதீங்க, இது ஒரு பெரிய பொறுப்புணர்வு. குருவோட கதிர்வீச்சு சீராகும் போது உங்களோட மூளையில் திட்டமிடுதல் மற்றும் செயல்படுத்துதல் சம்மந்தப்பட்ட பகுதிகள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இதுவரைக்கும் எட்டாவது உயரமாக தெரிஞ்ச இலக்குகள் எல்லாம் இப்போ கை கட்டும் தூரத்தில் வந்துடும். உங்களோட ஆசைகள் நிறைவேற போகிற ஸ்பீடு அதிகமாகுதுன்னா அதுக்கு காரணம் உங்களோட உள்ளாற்றலும் பிரபஞ்சத்தோட மின்காந்த அதிர்வுகளும் ஒரே நேர்கட்டில் சந்திக்கிறது தான். இந்த மாற்றமே உங்களை ஒரு புது லெவலுக்கு கொண்டு போகும். விண்வெளியில் கோள்கள் நகர்றதுக்கும் நம்ம உடம்புல ஏற்படுற சைக்கலாஜிக்கல் மாற்றங்களுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குங்க. மேசராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவான் மிதுன ராசி வட்டத்தில் இருந்து 3வது இடத்துல இருக்கிறதுனால உங்கள் நரம்பு மண்டலத்தில் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்குது.
பயாலஜிக்கலாக பார்த்தா இந்த கிரக அமைப்பு நம்ம மூளையில் இருக்கிற அமிக்டலா மற்றும் ஹிப்போ கேம்பஸ், அதாவது நம்ம உணர்ச்சியை கட்டுப்படுத்துகிற பகுதியை தூண்டிவிட்டு மற்றவங்க கிட்ட இருந்து ஒதுக்கி இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை உண்டாக்கும். அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் உறவினர்கள் உதவ வந்தால் கூட அது முழுமையாக முடியாமல் ஒரு தடை வரும். அரசியலோ இல்லை அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ கொடுக்குற ப்ரெஷர் கூட உங்கள் உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை அதிகப்படுத்தி உங்களுக்கு நீங்களே ஒரு தடையை உருவாக்குற மாதிரி ஒரு மாயையே தரும். ஆனால் இப்போ நடக்க போகிற குருவோட வக்கிர நிவர்த்தி இந்த அழுத்தங்களை எல்லாம் சரி பண்ணும்போது ஒரு காஞ்சு போன ஆற்றுல தண்ணி ஓடி வந்தால் எப்படி குளிர்ச்சி கிடைக்குமோ அப்படி அந்த எனர்ஜி சேஞ்ச் உங்கள் மூளையில் டோபமைன் மற்றும் செரட்டோனின் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இதனால் மனக்கசப்புகள், கோர்ட் கேஸ், ரிலேஷன்ஷிப் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பாக பெரிய பொறுப்புகளை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். உங்களை ஒரு கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருந்தவங்க கூட உங்களோட இந்த எனர்ஜி மாற்றத்தை பார்த்து பயந்து ஓடிடுவாங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்குதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க இல்லை அவங்களோட எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டியிருக்கும். இதை ஒரு பாரமாக பார்க்காம உங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் கடமையாக நினச்சி செய்யுங்க. முன்னாடி பாதியில் நின்ன பிளான்ஸ் எல்லாம் திரும்பவும் வரும். அதை எதிர்கொள்கிற தெம்பு உங்கள் நரம்பு மண்டலத்தில் இப்போ தான் தானாக ஊட்டெடுக்கும். காலையில் எழுந்ததுமே நான் ஒரு வெற்றியாளன், என்னால் முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற அந்த செல்ஃப் சஜஷன் உங்கள் இம்யூன் சிஸ்டத்தையும் மன வலிமையையும் 2 மடங்கு அதிகமாக்கும். அப்புறம் சனிக்கோளோட நகர்வு 12ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறிங்க. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் இப்போ உருவாகுது. அந்த 2.5 வருஷம் உங்கள் வாழ்க்கையோட பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ண போகிற காலம். திங்கட்கிழமை மாதிரியான நாட்களில் அந்த ஆதி ஆற்றலான சிவபெருமான் கிட்ட மனசை ஒருநிலைப்படுத்துங்க. அது உங்கள் மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்ட் சுரப்பியை தூண்டி ஸ்ட்ரெஸ்ஸை மொத்தமாக குறைச்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுகிறீங்களோ அதுக்கு இப்போ பெரிய பவர் இருக்குது. ஸோ பாசிட்டிவாக மட்டும் யோசிங்க. அது உங்கள் டிஎன்ஏ லெவல் கூட நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். பாசிட்டிவாக யோசிக்கிறங்கிறது வெறும் கற்பனை இல்லைங்க. அது நம்ம மூளையில் இருக்கிற நியூரல் பாத்வேஸ், அதாவது நரம்பு பாதைகளை ரீஒயரிங் செய்கிற ஒரு டூல். நீங்கள் இயல்பாகவே எதையும் தாங்கிற மனதினம் கொண்டவங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் வெளியில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் கோபத்தை தூண்டலாம். இந்த இடத்துல தான் உங்கள் செல்ஃப் டிசிப்ளின் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றணும். எமோஷ்னலாக முடிவு எடுக்காமல் உங்களோட லாஜிக்கல் பிரைன் மூலமாக சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஒரு பெஸ்ட் லீடராக ஆக முடியும். காரியங்கள் கொஞ்சம் லேட்டானா கூட கவலைப்படாதீங்க. அது உங்கள் ஃப்யூச்சர் சக்ஸஸ்க்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டைம் தான். சின்ன சின்ன வெற்றிகளை கூட கொண்டாடுங்க. அது உங்கள் உடம்புல எண்டோர்ஃபின் சுரப்பை அதிகப்படுத்தும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போட்டிகள் எல்லாம் உங்களோட புத்திசாலித்தனத்தால் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பாக கெமிக்கல் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கும். ஆஃபீஸ் வேலையை பார்க்குறவங்க அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் ஒரு விஷயத்தை 2 தடவை செக் பண்ணிவிட்டு செய்யுங்க. அதுதான் காரிய சித்தியை கொடுக்கும். குடும்பத்தை பற்றின சின்ன சின்ன கவலைகள் வந்தால் கூட அது ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்டு லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா அதை முறியடிச்சிடலாம். ஆன்மீகமும் தியானமும் உங்கள் மரியாதையை தானாகவே உயர்த்தி காட்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெளியிலிருந்து வர தூண்டுதல்களை உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக மேனேஜ் பண்ணுங்கள். ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க ஒரு ப்ரொஃபஷனல் டிசிப்ளினை கடைபிடிங்க. அதுதான் உங்களுக்கு லாங் டேர்ம் பேரே வாங்கி தரும். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு புது அங்கீகாரம் கிடைக்கும். பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க. என்னதான் குழப்பங்கள் வந்தாலும் கடைசியில் உங்கள் புத்திசாலித்தனம் தான் ஜெயிக்க போகுது. நேரத்தை மட்டும் சரியாக மேனேஜ் பண்ணுங்கள். இந்த மாற்றத்தை ஒரு பெரிய சாதனை படிக்கட்டாக மாற்றிக்கலாம். நம் முன்னோர்கள் குலதெய்வம் அப்படின்னு சொன்னது நம்ம ஜீனில் கடத்தப்படுற ஒரு எனர்ஜி வைப்ரேஷனை தான். ஒரு சின்ன தீபத்தோட வெளிச்சம் நம்ம கண்ணு வழியாக மூளையை தரும்போது அது ஒரு அமைதியான நிலையை உருவாக்கும். உங்களுக்கு குலதெய்வம் எங்கே இருக்குன்னு தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு விளக்கின் முன்னாடி உட்காந்து உங்களோட முன்னோர்களை நினைச்சாலே போதும். அது உங்கள் ஆள் மனசோட பவர் கூடும். அதே மாதிரி சூரிய ஒளி இது வெறும் ஆன்மீக சடங்கு இல்லைங்க. நம்ம உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்கை செட் பண்ணுறது. அந்த சூரியன் தான் காலையில் சூரிய ஒளியில் நிற்கிறது உங்கள் நரம்புகளையும் எலும்புகளையும் பலப்படுத்தும். கிரகங்களோட கதிர்வீச்சு சவாலாக இருக்கிறப்போ இந்த சூரிய ஆற்றலோட கனெக்ட் ஆகிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு கவசமாக இருக்கும். இறுதியாக மேசராசி நேயர்களை, இந்த குரு வைக்கிற நிவர்த்தி உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட், அதாவது ஆற்றல் மாற்றத்தை கொண்டு வந்து முடங்கி போன பிளான்ஸ், தொழில் முயற்சிகள், பொருளாதார தேக்கம் எல்லாமே இப்போ ஒரு வேகம் எடுக்கும். பழைய கடன்கள் குறைய போகுது, புது சொத்துக்கள் சேரப்போகுது. இதெல்லாம் உங்களோட பிளானிங் பவர் அதிகமாகிறதுனால நடக்க போகிற லாஜிக்கான விஷயங்கள். வெற்றி அப்படிங்கிறது ஆசையில் மட்டும் இல்லை, அந்த ஆசையை அடைய நீங்கள் போடுற பிளான்லேயும் உங்கள் விடாமுயற்சியிலேயும் தான் இருக்குது. வாழ்க்கையை ஒரு போராட்டமாக பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கற்றல் அனுபவமாக ரசிங்க. விநாயகர் மாதிரி ஒரு சிம்பாலிக்காக எனர்ஜி இருக்கிற இடத்துல உங்கள் மனக்குறைகளை பகிர்ந்துக்குவாங்க. அது உங்களை ஸ்ட்ரெஸ்ஸிலேருந்து ரிலீஸ் பண்ணும். உங்கள் எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மையாகவும் லாஜிக்காகவும் இருக்கோ அவ்வளவு சீக்கிரம் உங்கள் கனவுகள் நனவாகும். எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அறிவியலும் தாக்கமும் தன்னம்பிக்கையும் ஒன்றா சேர்ந்தால் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போகும். இந்த விண்வெளி ஆற்றல் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருக்கும். நன்றி.